ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஜஸ்ட் லைஃப் அப்லோட். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ப்ரெக்னன்சியில் எவ்வளோ ட்ரம்ஸ்டர் இருக்குது அண்ட் எந்தெந்த ட்ரம்ஸ்டரில் என்னென்ன பாடி சேஞ்சஸ் வரும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் மதராக இல்லை உங்களுக்கு எந்த வீக் எந்த ட்ரம்ஸ்டரில் வருதுன்ற கன்ஃபியூஷன் இருக்கா? அப்போது இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஈச் ட்ரம்ஸ்டரில் நம்மளுக்கு பாடியில் என்னென்ன சேஞ்சஸ் ஆகும், பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அண்ட் எந்த ட்ரம்ஸ்டரில் என்ன பண்ணணும் அப்படின்றது ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரம்ஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக் 1லேருந்து 14 வீக் வரைக்கும் இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ட்ரம்ஸ்டர்னு சொல்லுவாங்க. மந்த் படி நம்ம பார்க்கும்போது 1 to 3 மந்த்து தான் ஃபர்ஸ்ட் ட்ரம்ஸ்டர்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரம்ஸ்டர் ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சி அப்படின்னே சொல்லுவாங்க. இந்த ட்ரம்ஸ்டரில் பேபியோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, பேபியோட மேஜர் ஆர்கன்ஸ் எல்லாமே இந்த ட்ரம்ஸ்டரில் தான் க்ரோ ஆகும். அண்ட் பேபியோட ஹார்ட் பீட்டுமே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த ட்ரம்ஸ்டரில் உங்கள் பாடியில் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம். அண்ட் மதருக்கு என்னென்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டேஜில் இந்த டைமில் மதருக்கு நாசியா, டயர்ட்னஸ், டிசீனஸ், அதுக்கப்புறமா ஸ்லீப்லெஸ்னஸ் இது எல்லாமே வரலாம். இது ரொம்ப காமன் தான். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அதிகமாக வெயிட் தூக்கிறத அவாய்ட் பண்ணணும். அண்ட் அதுவும் இல்லாமல் டாக்டர் விசிட்டை கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக போயிடணும். அண்ட் இந்த ட்ரம்ஸ்டரில் ஃபோலிக் ஆசிட் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபோலிக் ஆசிடை கரெக்டாக நீங்கள் எடுக்கணும். என்னென்ன டேப்லெட்ஸ் கொடுக்குறாங்களோ அதை கண்டிப்பாக எடுக்கணும். இந்த ட்ரம்ஸ்டரில் ஏன் ஃபோலிக் ஆசிட் மஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோலிக் ஆசிட் பேபியோட ஆர்கன் டெவலப்மெண்ட்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். முக்கியமாக இந்த ட்ரம்ஸ்டரில் உங்களுக்கு பாடியில் நிறைய சேஞ்சஸ் இல்லைனாலும், சின்ன சேஞ்சஸ் தான் இருந்தாலும், இது ரொம்ப க்ரூஷியலான ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் தான் நிறைய பேருக்கு மிஸ்கேரேஜஸ்க்குலாம் சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜை ரொம்பவே கேர்ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியமான ஸ்டேஜ். ஆல்சோ நீங்கள் இந்த ஸ்டேஜில் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறமே நீங்கள் உங்களோட சுகர் லெவலையுமே மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஏன்னா சில கேசஸில் சுகர் இன்டேக்னால கூட நம்மளுக்கு நிறைய இஷ்யூஸ் வர சான்சஸ் இருக்குது. அதனால் ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆனதுலேருந்தே உங்களோட சுகர் இன்டேக்கையும் நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ட்ரம்ஸ்டர்ன்றது வீக் படி பார்க்கும்போது 14 வீக்லேருந்து 27 வீக் வரைக்கும் இருக்கிறத செகண்ட் ட்ரம்ஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. மந்த் படி பார்க்கும்போது 4 to 6 மந்த் தான் செகண்ட் ட்ரம்ஸ்டரில் வரும். செகண்ட் ட்ரம்ஸ்டர் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஃபேஸ்னே சொல்லுவாங்க. ஏன் கம்ஃபர்டபுளான ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரம்ஸ்டரில் ஃபர்ஸ்ட் ட்ரம்ஸ்டர் இருந்த மாதிரி உங்களுக்கு நாசியாவோ டிசீனஸோ இதெல்லாம் அதிகமாக இருக்காது. அதில் சேஞ்சஸ் நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் பேபியோட டெவலப்மெண்ட் இந்த ட்ரம்ஸ்டரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே பேபி வளர ஆரம்பிப்பாங்க. பேபியோட ஹார்ட், லெக், அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் இதெல்லாமே நல்லாவே டெவலப் ஆகும். அண்ட் அதுவும் இல்லாமல் பேபியோட க்ரோத் இந்த ட்ரம்ஸ்டரில் நல்லாவே இருக்கும். இந்த ட்ரம்ஸ்டரில் பேபியோட மூமெண்ட்டுமே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். மதரோட சேஞ்சஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனர்ஜி உங்களுக்கு பெட்டராகவே இம்ப்ரூவ் ஆகும். ஃபர்ஸ்ட் ட்ரம்ஸ்டரில் நீங்கள் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க, நிறைய வாமிட்டிங்லாம் பண்ணியிருப்பீங்க. செகண்ட் ட்ரம்ஸ்டரில் அது எல்லாமே கிராஜுவலாக அப்படியே ரெடியூஸ் ஆகும். அண்ட் இந்த ட்ரம்ஸ்டரில் உங்களுக்கு பேபியோட ஃபர்ஸ்ட் கிக் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அது ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட். அது மறக்க முடியாத ஒரு மூமெண்ட்டாகவுமே உங்களுக்கு இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் பேபியோட ஆர்கன்ஸ் எல்லாமே நல்லா பெட்டராகவே க்ரோ ஆக ஆரம்பிக்கும். பேபியோட லெக், அதுக்கப்புறம் ஹேண்ட்ஸ் இதெல்லாமே நல்லாமே பேபி பம்ப் இந்த ட்ரம்ஸ்டரில் உங்களுக்கு விசிபிள் ஆகும். இந்த ட்ரம்ஸ்டரில் உங்களுக்கு பேபியோட பம்புமே விசிபிள் ஆகும். இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் என்னென்ன கேர் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயர்ன் அண்ட் கால்சியம் டேப்லெட் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த ட்ரம்ஸ்டர்லேருந்து எடுக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் இந்த ட்ரம்ஸ்டரில் ஹெல்த்தியான ஃபுட்ஸை உங்களோட டயட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபுட் ஸ்டைல் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தியாக எடுக்கணும். நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ்லாம் நீங்கள் சாப்பிட ஆரம்பிக்கணும். ஸோ எக்கு, அதுக்கப்புறம் தால், அதுக்கப்புறமா இந்த மில்லட்ஸ் இதெல்லாமே நீங்கள் உங்கள் ஃபுட்டில் கண்டிப்பாக ஆட் பண்ண பாருங்கள். அண்ட் வாட்டர் இன்டேக்கை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ட்ரம்ஸ்டரில் நம்ம வாட்டர் இன்டேக் எடுப்போம், அதை விட செகண்ட் ட்ரம்ஸ்டரில் அதிகமாக எடுக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரம்ஸ்டரில் நீங்கள்
நைட்டில் வந்து ஃப்ரீக்குவெண்ட்டாக வந்து யூரின்லாம் வந்து பாஸ் பண்ணிட்டு நைட்டில் என்டையர் டைம்லேயே என்டையர் டேலேயே யூரின் அதிகமாக பாஸ் பண்ணுவீங்க. ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டரில் அது உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும். அதனால நீங்கள் வாட்டர் இன்டேக்கை கம்மி பண்ணணும்லாம் கிடையாது. வாட்டர் இன்டேக் நீங்கள் ட்ரைமஸ்டர் ஆக ஆக லைக் மந்த் ஆக ஆக நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த ட்ரைமஸ்டரில் என்ன கேட்டிங்க அப்படின்னா பெஸ்ட் மொமெண்ட் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபியோட ஃபர்ஸ்ட் கிக்கை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுறது தான். இது ரொம்பவே ப்ரீஷியஸான ஒரு மொமெண்ட். அந்த மொமெண்ட்டை கண்டிப்பாக மறக்கவே முடியாது. எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷல் மொமெண்ட்டாகவே இருந்தது. நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கும் அப்படி தான் ஃபீல் ஆச்சு அப்படின்னா ரெட் டாட் கமெண்ட் பண்ணுங்கள். தேர்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் ப்ரெக்னன்சி. தேர்ட் ட்ரைமஸ்டரோட வீக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28th வீக்லேருந்து 40th வீக் வரைக்கும் தான் தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். மந்த் படி பார்க்கும்போது 7 to 9 months. இந்த ட்ரைமஸ்டரில் பேபியோட வெயிட் ஃபாஸ்ட்டாகவே வந்து இன்க்ரீஸ் ஆகும். பேபியும் நம்மளோட பாடியும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டெலிவரிக்கு ப்ரிப்பேர் ஆவாங்க. ஸோ பேபியோட டெவலப்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பேபி ஃபாஸ்ட்டாகவே வந்து வளர ஆரம்பிப்பாங்க. மதரோட சேஞ்சஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெயிட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். செகண்ட் ட்ரைமஸ்டரில் நீங்கள் மந்த்லி பேசிஸில் ஒரு கேஜி இன்க்ரீஸ் ஆகிறீங்க அப்படின்னா தேர்ட் ட்ரைமஸ்டரில் 15 weeks ஒன்ஸுக்கே உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் வந்து இருக்க ஆரம்பிக்கும். இது ஒரு ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாது, ரொம்ப நார்மல் தான். அண்ட் உங்களுக்கு பாடியிலையுமே நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்கும். வெயிட் கெயின் இல்லாமல் வந்து இருக்கும். உங்கள் பாடியுமே டெலிவரிக்கு வந்து ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் பேக் பெயின் இந்த ட்ரைமஸ்டரில் கண்டிப்பாக வந்து இருக்கும். நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆக பம்புமே பெருசாக ஆக பாடியோட போர்ஷனுமே நம்மளுக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ பேக் பெயின் வந்து ரொம்ப காமன் தான் இந்த ட்ரைமஸ்டரில். அதுவும் இல்லாமல் தூங்குறதுக்கு நம்ம இந்த ட்ரைமஸ்டரில் ரொம்பவே கஷ்டப்படுவோம். பம்ப் கொஞ்சம் பெருசாகிடுறதுனால நம்ம சைடு திரும்பி படுக்கும்போது நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக வந்து இருக்கும். அண்ட் இந்த ட்ரைமஸ்டரில் நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் மாதிரி அதிகமாக யூரினேஷன் பண்ணிகிட்டே இருக்கும். பிளாடர் வந்து நம்மளுக்கு வந்து டக்குன்னு ஃபில் ஆகிடும். ஸோ யூரின் போகிறதும் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். யூரின் அதிகமாக போகிறதுனால நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தண்ணி கம்மியாக குடிக்கணும்னு நினைக்காதீங்க. தண்ணி எப்பவுமே குடிக்கிற மாதிரி நீங்கள் குடிக்கலாம். கண்டிப்பாக தேர்ட் ட்ரைமஸ்டரில் தண்ணி அதிகமாகவே குடிக்கணும். ஏன்னா நம்ம வாட்டர் லெவல்ன்றது தேர்ட் ட்ரைமஸ்டரில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தண்ணி குடிக்கிறது நீங்கள் பெட்டராகவே பண்ணலாம். அண்ட் இந்த ட்ரைமஸ்டரில் நீங்கள் மெயினாக எதெல்லாம் கேர் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஹாஸ்பிட்டல் பேக்கை ரெடியாக வச்சுக்கோங்க. அண்ட் பேபியோட வெயிட் நீங்கள் வந்து அப்பப்போ செக் பண்ணிக்கலாம், க்ரோத் ஸ்கேனில் அந்த மாதிரி. அண்ட் வாட்டர் லெவலை கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ ஃப்ளூயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு வந்து டெலிவரிக்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் இந்த ட்ரைமஸ்டரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெலிவரிக்கு நீங்கள் ரொம்ப கிட்ட இருக்கிறதுனால நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களை மென்டலி வந்து நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் டெலிவரிக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நம்ம ப்ரெக்னன்சியோட 3 ட்ரைமஸ்டரையும் டீட்டெயில்டாக பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்றது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அது ஒரு சென்சிட்டிவான ஃபேஸ். செகண்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்றது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபேஸ். தேர்ட் ட்ரைமஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம பாடியை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான ஒரு ஃபேஸ், ப்ரிப்பரேஷன் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்ரி ட்ரைமஸ்டருமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலுமே எல்லாமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னினே வந்து சொல்லலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. நான் மந்த்லி பேசிஸில் என்னென்னலாம் பாடியில் சேஞ்சஸ் இருக்கும், பேபியோட க்ரோத் என்ன இருக்கும் அப்படின்றது என்னோடய சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வீடியோஸை செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெக்னன்சி ரிலேட்டட் கண்டென்ட்டு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ see you all in the next video. Until then, tata, bye bye.